ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம். நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் பன்னீர் ஒன்று பார்க்கலாம். இது பசும்பால் தான் வாங்குறது. ஸோ அது பசும்பாலே நான் ஊற்றிக்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சலாம். பால் அப்பப்போ மீந்துடும். கொஞ்சம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் உரமாக வச்சுட்டிங்கன்னா நிறைய சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து பன்னீராக எடுத்துக்கலாம். தயிராகவும் உரம் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பன்னீர் செய்யணும்னா பன்னீர் செய்யலாம். இது பசும்பால் எடுத்து வைக்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 1 லிட்டர் எடுத்துருக்குறேன். அதுலேயே கம்மியாக தான் வரும். ஓகே, எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு. இதுக்கு நான் லெமன் இல்லைன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகரும் ஊற்றலாம், லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. என்கிட்ட லெமன் இல்லை, ஸோ கொஞ்சம் நான் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வினிகர் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா தெரிஞ்சு வரும். அப்படியே ஊற்றுறோங்க. புளிப்பில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. நைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா வெளிச்சம். ஜன்னல் இருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. ஓகே, இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உடனே வடிகட்டாதீங்க, இருக்கட்டும். பொங்கி வரும். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. கம்மியாக தான் வருது நமக்கு. நீங்கள் பேக்கெட் பால் வாங்கி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் நிறைய வரும். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பசும்பால்னால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவ்வளோதான் வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கு போல இருக்கு பாலில். ஸோ கம்மியாக தான் வந்திருக்கு நமக்கு. ஓகே, இது நம்ம அப்படியே துணியில் போட்டுக்கலாம். துணியில் போட்டு பிழிஞ்சு எடுக்கலாம். தண்ணி இருக்கும் அதில் நிறையா. ஒரு சுத்தமான துணியில் போட்டுக்கோங்க. ஒயிட் துணி தான் போடணும் அப்படின்னு இல்லை. எந்த துணியாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் இருக்கிற துணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் அதில் இறங்கும். அதனால தான் ஒயிட் துணியில் போட சொல்கிறது. வடிகட்டினதுக்கப்புறமா எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இது நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வினிகரோ லெமனோ பிழிஞ்சோன்னா அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். அந்த புளிப்பெல்லாம் வெளியில் வாஷ் அவுட் பண்ணலாம். ஸோ இது ரன்னிங் வாட்டரில் நல்லா பசஞ்சு கழுவிக்கோங்க. ஓகே, இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இல்லை, இது நீங்கள் அப்படியே உதுத்து கூட பன்னீர் தோசைலாம் செய்கிறாங்க இல்லையா கடையில், அந்த மாதிரி வடகரி மசாலா செய்கிற மாதிரி இந்த பன்னீர் மசாலா செஞ்சு தோசையில் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ. இந்த மாதிரி ஊற்றி செய்யலாம், இல்லைன்னா கட்டியாக கட் பண்ணி போட்டு கூட பன்னீர் தோசை செய்யலாம். 2 வகையாகவும் பார்த்துருக்குறேன். ஹோட்டலில் கொடுப்பாங்க பன்னீர் தோசைன்னு கேட்டாலே. ஓகே, இது இப்போ மறுபடியும் நம்ம நல்லா மூடி ஒரு வெயிட் போட்டு வைக்கலாம். அதில் இன்னும் தண்ணி அதில் இருக்கும். நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் ஒரு வெயிட் போட்டு வைக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் கல் வச்சுக்கோங்க. கல் அந்த மாதிரி வெயிட் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அதை அது மேலே வச்சுக்கோங்க. வெயிட்டாக இருக்கும், நல்லா அமைஞ்சிடும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ரொம்ப கம்மியாக அதனால இவ்வளோதான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். எந்த அளவு பன்னீர் தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. கடையில் என்ன கெமிக்கல் போட்டு பண்ணுறாங்கன்னு தெரில, நல்லா ஸ்மூத்தாக அழகாக வரும். நீங்கள் அது பாக்கெட் பாலில் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் மீந்து நல்லா இருக்கனால அதிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ ஒரு சன்னா மசாலா பார்க்கலாம். மூக்கு கடலை வச்சு நல்லா பூரி சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சன்னா மசாலா. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார்ட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் தனியாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதை ஆனியன் மட்டும் தனியாக பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் மாறணும், நல்லா ப்ரௌன் கலராக மாறினா நல்லாயிருக்கும். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரைச்சிக்கோங்க. அதையும் அதோடு போட்டு நல்லா கலர் மாறி வரவும் நல்லா, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு, அதோடு சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்த்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வேகட்டும். இது கொஞ்சம் நம்ம ஒரு கடலை கொஞ்சம் எடுத்து அதையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் அந்த கடலை அரைச்சி வச்சுருக்க. இதோட நம்ம வேக வச்ச சுண்டலையும் இதெல்லாம் சேர்த்துடலாம். ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் லைட்டாக போட்டுக்கோங்க தக்காளிக்காக. கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சுண்டல் வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த சுண்டலை போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச சுண்டல் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, நம்மளோட சன்னா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசையோட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.